Good morning students, welcome to Sheba Group of Schools online class. We completed our second term portion, so today we are going to start our third term portions. So this is your third term book. So this is a social science portions. இதில் பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரியில் you have 4 lessons, in geography you have 3 lessons and in civics you have 3 lessons. So today we are going to see the civics first lesson. The lesson name is democracy. So in the democracy, what is mean by democracy? Like this questions are arising in this lesson. இதில் வந்து types of democracy also we are going to see. So first எப்படி introduction ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, there is a conversation in the school between the teacher and the chief guest, one chief guest and the students. So அந்த ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ப்ரோக்ராம்க்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக ஒருத்தர் வந்திருக்காரு. His name is Sengaravelar Hall was the headmistress and the headmaster Mr. Jiva and the advocate Mr. Rajashekaran. Actually advocate Rajashekaran is the chief guest. ஸோ அவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ அவர்கிட்ட தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கான்வர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்கிங் அபவுட் த டெமோக்ரஸி. வாட் இஸ் மீன் பை டெமோக்ரஸி லைக் திஸ். ஸோ பிகினிங் என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் லெட் மீ ஆஸ்க் யூ அ கொஸ்டின். ஆக்சுவலி ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஈகலி வெயிட்டிங் ஃபார் த சீஃப் கெஸ்ட். அண்ட் சீஃப் கெஸ்ட் வந்து நின்ன உடனே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவர் ரொம்ப வந்து ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. பட் அவர் என்ன பண்ணார், அவர் பேசாமல் ஸோ நம்ம வந்து கான்வர்சேஷன் பண்ணலாம், நானே பேச போகிறதில்லன்னு சொல்லிட்டு அவரோட கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. So he is asking one question. Do you know what kind of society did the early man live in? Actually, what kind of society? Early man என்ன மாதிரி சொசைட்டியில் வாழ்ந்தாங்க நமக்கே தெரியும். They hunt பண்ணாங்க and gathered food from other places, gather பண்ணிட்டு இருந்தாங்க. And also next they settled near the rivers and practiced agriculture. First hunting பண்ணாங்க, gather பண்ணாங்க and next அதுக்கு அடுத்தது என்ன பண்ணாங்க, agricultural பண்ணாங்க. Agricultural பண்ணுறப்ப நிறைய types of peoples lived in the forest places and also in the agricultural placesல நிறைய peoples வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப they ஒரு ஹெட்டாக வந்து ஒருத்தரை வந்து அவங்களுக்கு வச்சாங்க. ஸோ அந்த ட்ரைப்ஸ்க்கு வந்து ஒரு ஹெட்டு வச்சாங்க. ஸோ அந்த ஹெட்டை வந்து என்னென்னா அந்த ஹெட்டு என்னெல்லாம் சொல்கிறாரோ அதை வந்து அந்த இருக்கிற பீப்புள்ஸ் வந்து கேட்டுட்டு வந்தாங்க. ஸோ இதை மாதிரி தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஏன்ஷியன் பீரியட்ஸில் இது மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதுக்கு அவர் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. So Arun questioned, Chief would have become the king, wouldn't he? Yes, that how monarchies ruled by kings were formed. Actually next பார்த்தோன்னா இந்த ட்ரைப்ஸ்க்கெல்லாம் சொன்னேன் இல்லையா, ட்ரைப்ஸ்க்கு ஒரு ஹெட்டு மாதிரி சீஃப்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, பீப்புள்ஸ் மூவ் டு த கண்ட்ரி பிளேசஸ், வேறு கண்ட்ரி பிளேசஸ்க்கெல்லாம் மூவ் பண்ணாங்க. ஆன் தட் டைம் த கிங் ரூல்டு. அந்த டைம் தான் வந்து சீஃபை என்ன பண்ணாங்கன்னா கிங்காக வந்து மேக் பண்ணாங்க, கிங்ஸை வந்து ரூல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு கண்ட்ரியை. ஸோ ஆஃப்டர் தட் ஒன்லி பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் கேம் டு இந்தியா அண்ட் ஆஃப்டர் தட் வி ஃபாலோட் த பிரசிடென்ஷியல் ஆக்சுவலி பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி அண்ட் ஆல்சோ பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுதான் டெமோக்ரஸின்றதை பற்றி நமக்கு சிம்பிளாக வந்து அந்த ஒரு கான்வர்ஸ்லேயே இன்னொரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the citizen of a country select their representative through election, thus they take part in the direct governance of the country. This is a termed democracy. Actually the citizens select their representative select பண்ணுவாங்க through election மூலமாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் செலக்ட் பண்ணி அவரை வந்து எலெக்ஷனில் வின் பண்ண வைப்பாங்க. ஸோ அவரை நம்ம என்னெல்லாம் பண்ணணும் கண்ட்ரிக்குன்னு நினைக்கிறோமோ என்ன தோணுதோ அந்த இதை வந்து நம்ம ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணி அவங்க மூலமாக பண்ணுறது, தட் இஸ் கால்ட் அஸ் அ டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. So people can participate in the politics of the country and decision making process. Actually here the peoples are taking a decision making and the peoples are taking a participating in the politics also. So types of democracies we have some types of democracy also. We have 2 types of democracy, that is a direct democracy and indirect democracy. So the indirect democracy is otherwise called as a representative democracy ன்னு சொல்லுவோம். நம்ம indirect democracy representative சொல்லுவோம். So yeah, in a direct democracy people have a power to frame laws. If we consider your sports club as an example, so இங்கே என்னன்னா direct democracyல people have a rights to stand in ஒரு எலெக்ஷனில் நிற்கிறதுக்கிறப்ப ஒரு voting இதில் வந்து எலெக்ஷனில் ஒரு ஹெட்டாக நிற்கிறதுக்கு people have a rights. So this is a direct democracyன்னு சொல்கிறாங்க. People have their own rights to stand as a head. But in indirect democracy, that is opposite to the direct democracy. The indirect democracy is otherwise called as a representative democracy ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தோன்னா
Imagine that a sports club has more number of members now. It is possible for hundreds of them are gather and discuss to take various decisions. Actually here, the indirect democracy la நம்ம வந்து ஒரு representative select பண்றோம். நம்மனா எப்படின்னா நம்ம countryல all the peoples are selecting one representative and electionல அவங்கள vote பண்ணி win பண்ண வைக்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம countryல நம்ம நிறைய peoples இருக்கும். ஸோ அவ்வளோ peoplesம் நம்மளால வந்து ஓனாக டெசிஷன் எடுத்து countryல இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு நம்மளால வந்து எந்த ஒரு டெசிஷனையும் எடுக்க முடியாது. பிகாஸ் மோர் பீப்புள்ஸ் ஆர் லிவிங் இன் அவர் கண்ட்ரி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவை நம்ம செலக்ட் பண்ணி அந்த ரெப்ரசன்டேட்டிவ் மூலமாக நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவரை பண்ண வைக்கிறது. தட் இஸ் கால்ட் அஸ் இன்டைரக்ட் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம். ஸோ டைரக்ட் டெமோக்ரஸி ஒன்று இருக்குது, டைரக்ட் டெமோக்ரஸி டைரக்ட்லி அந்த ஓட்டிங் இதில் வந்து நம்ம நிற்கிறது, நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்க்கு இது நம்ம நிற்கிறது அந்த ஹெட் பொசிஷனுக்கு. பட் இன் இன்டைரக்ட் டெமோக்ரஸி வி ஆர் ரெப்ரசன்டிங் ஒன் பர்சன் ஆஸ் அ ஹெட். ஸோ இதுதான் indirect democracy ன்னு சொல்கிறோம். So next one, the democracy is a direct democracy and indirect or representative democracy. So direct democracies லையும் indirect democracies லையும் ஒரு difference என்னன்னு பார்த்தோன்னா என்ன countries அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா the direct democracy is followed by the Switzerland. Actually Switzerland following a direct democracy. But in our country, India, USA and England, like this countries are following a indirect democracy or a representative democracy ன்னு சொல்கிறோம். So laws and rules, all the countries actually democracy laws, rules, regulations like this everything was followed by the country peoples. So here also the vote பண்றது ரெண்டுலயுமே directly voting பண்றாங்க and also in indirect also they are voting and like that the same the vote யார் பண்றது peoples are voting in direct democracy and peoples are voting in indirect democracy. So இது ரெண்டுலயுமே சேம் இதுதான் வருது. But some countries following a direct and some countries following a indirect. So to select the representatives, elections are held. Many contest of the post of head. Actually, we have a many types of postings. What are the postings are there? They given head, secretary, treasurer and members of the administration group like this. Actually many head positions நிறைய பொசிஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த இதில் பார்த்தோன்னா postings we have many postings also. ஸோ ஹெட் போஸ்டிங்க்கும் சரி, செக்ரட்டரி அண்ட் ஆல்சோ ட்ரெஷரர் அண்ட் மெம்பராக இருக்கிறதுக்கோ அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப் லைக் திஸ் எந்த எதுக்குனாலும் டைரக்ட்லியும் நிற்பாங்க, இன்டைரக்ட்லியும் நிற்பாங்க. ஸோ இந்த those who gain the maximum number of votes will given the post. Actually ஒரு ஹெட் வந்து நின்னாங்கன்னா ஒரு போஸ்டிங்கில் ஒருத்தர் நின்னாங்கன்னா who are getting a number of voting நிறைய அதிகமாக ஓட்டிங் யாருக்கு வந்து வருதோ, ஸோ ஹை அமௌண்ட் ஆஃப் ஓட்டிங் யாருக்கு வருதோ அவங்கள தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல நம்ம ஒரு டைரக்ட் டெமோக்ரஸியில் ஒரே ஒரு ஃபார்ம் தான் அதை வந்து சொல்லியிருந்தோம், டைரெக்டாக பீப்புள்ஸ் வந்து எலெக்ட்ரேலாம் நிற்கிறது. பட் இன்டைரக்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்டைரக்டில் பார்த்தோன்னா 2 types இருக்குது, பார்லிமெண்ட்ரி அண்ட் பிரசிடென்ஷியல் சொல்லிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறது என்னென்னா பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி இந்தியா அண்ட் இங்கிலாண்டில் ஃபாலோ பண்ணுறோம். பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி யூஎஸ்ஏ அண்ட் கனடாலாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வாட் இஸ் மீன் பை டெமோக்ராட்டிக் டெசிஷன் மேக்கிங்? So in the system of democracy, the power to take decision does not lie with the head. On the contrary, the group holds the power, but others to the rules and regulation. All the members of the group hold open decision and take final decision only when everyone is convinced. Actually here, how they are taking a decision making in the democratic la eppadi vandu decision making edukranga அப்படின்றது பார்த்தோம்னா, ஸோ இதில் ஹெட் வந்து இப்போ அவங்களோட டெசிஷனை வந்து எடுக்க மாட்டாங்க. ஆல் த அதர் பீப்புள்ஸ் other members only taking a decision and at last அவங்கெல்லாம் என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதை தான் ஹெட்டை கொண்டு போவாங்களே தவிர the head will not take a decision. ஸோ இதுதான் வந்து நம்மளோட democratic decision making சொல்கிறாங்க. So here members and the other peoples only taking a decision னு சொல்கிறோம். So all these rules and regulations to govern a country like the rules and regulations of this group. Yes, in the highly populated country like India, if people want to live peacefully, they have to follow certain rules and regulations. Actually they are asking, the students are asking, we have to follow our rules and regulations on சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம rules and regulations we follow பண்ணணுமான. So he is saying yes, we have to follow our
rules and regulations. If we want to live peacefully, நம்ம பீஸ்ஃபுல்லாக வாழணும்னா we have to follow all the rules and regulations in our country ன்னு சொல்கிறாங்க. And also we have some rights and duties. நமக்குன்னு ஒரு சில ரைட்ஸ் இருக்குது. we have a right to equality, right to freedom, like this. அந்த மாதிரி நிறைய ரைட்ஸும் இருக்குது. we have a right to duties. டியூட்டிஸும் நமக்குன்னு we have some duties also. என்ன டியூட்டிஸ்னு பார்த்தோன்னா நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு நம்ம கண்ட்ரிக்கு we have to give a respect and protect our country and protect our environment, like this. இது எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. And next, in 2007, the UNO General Assembly resolved to observe 15th September as the International Day of Democracy ன்னு சொல்லிட்டு September 15th day வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. So next one is what are the rights given in our constitution? நம்ம constitution I told you now only. So என்ன ரைட்ஸ்லாம் நம்ம கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா right to freedom, right to equality, right to justiceன்னு சொல்லிட்டு every rights இது மாதிரி வந்து நிறைய ரைட்ஸ்லாம் வந்து நமக்கு கொடுத்துட்டு வராங்க. Found what are the features are found in our constitution? நம்ம constitutionல வேற என்னெல்லாம் features இருக்கு? So we have that rules and regulation. We have to follow the rules and regulation, and also we have a powers and responsibilities, and it fixes the rights and duties and the directive principles of the citizen. So thus our constitution provides structure to us. Actually we have to follow எல்லா rules and regulation follow பண்ணணும். rights and duties நமக்கு இருக்கிறத கரெக்டாக பண்ணிகிட்டே வரணும்னு சொல்கிறாங்க. Indian constitution is the longest written constitution in the world. ஆக்சுவலாக நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் வந்து ஒரு லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக சொல்கிறாங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் ஒன்லி அதாவது அந்த டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ரைட் பண்ண இதில் டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மனாக இருந்தது யாருன்னு பார்த்தோன்னா ஹெடட் பை த டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ தட் இஸ் வை வி கால் ஹிம் ஆஸ் அ சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இவரை நம்ம என்னென்னு கூப்பிட்றோம், சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு பிஆர் அம்பேத்கரை சொல்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா நமக்கு ஒரு எது சொல்லியிருக்காங்க என்னென்னா, இந்த ஆப்ரஹாம் லிங்கனோட டெஃபினேஷன் ஒன்று என்னதுன்னா, டெமோக்ரஸி இஸ் அ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள் சொல்லிட்டு எல்லாமே பீப்புள்ஸ்க்காக தான் அப்படின்ற மாதிரி வந்து பீப்புள்ஸ் மட்டும்தான்ற மாதிரி இவரோட ஒரு டெஃபினேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எய்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, வி ஹாவ் சம் எய்ம்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் the people, the same thing, the democracy is defined as a government of the people, by the people and for the people. So the power is vested in the hands of people only. எல்லா பவர்ஸுமே யாரோட கையில் இருக்குது, பீப்புளோட ஹேண்ட்ஸில் தான் இருக்குது. பிகாஸ் பீப்புள்ஸ் ஹாவ் அ ரைட் டு ஓட் பண்ணுறதுக்கு பீப்புள்ஸ்க்கு ரைட்ஸ் இருக்குது. அட் த ஏஜ் ஆஃப் 18 the students also have a rights to voteன்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்ல்ட் டெமோக்ரஸி டேன்னு உனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த உமன்ஸ் டு ஓட்டு, உமன்ஸ்க்கு வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தது 1893 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த டைரக்ட் டெமோக்ரஸி அண்ட் இன்டைரக்ட்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதிலோட பிக்சர்ஸோட நான் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம டெமோக்ரஸின்றது பார்த்தோன்னா ரைட்ஸ், ஃப்ரீடம்க்கு ரைட்ஸ் இருக்குது, நமக்கு ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி எல்லாமே ரைட்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதில் இதுதான் நீ பார்க்குறது பார்த்தோன்னா பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸின்னு சொன்னோம் இல்லையா, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் பார்த்துருந்தோம். அந்த இன்டைரக்டில் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். அதில் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி தான் இப்போ நீ பார்த்துட்ருக்கிறது. ஸோ இது பார்த்தோன்னா பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி. ஸோ சிட்டிசன்ஸ் ஓட் ஃபார் எவ்ரி பிரான்ச் ஆஃப் கவர்மெண்ட், எல்லா பிரான்ச்சும், அதாவது நம்ம இதில் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியல்னு இருக்குது. ஸோ இதில் எல்லா பிரான்ச் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கும் வந்து பீப்புள்ஸ் ஓட் பண்ணி ஒரு பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க. அதுதான் பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீ பார்க்குற பிக்சரும் என்னென்னா, நம்மளோட தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்கிறோம்ல, நம்மளோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பிக்சரை தான் நீ பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வேர்ல்ட் டெமோக்ரஸின்றதில் உனக்கு சொன்னேன், விமன் வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தது 1893 சொல்லியிருந்தேன். ஸோ ஓட்டிங் ரைட்ஸ் டு விமன் வர் கிவன் in 1918 and 1920 in the UK and USA. ஸோ UK USAலாம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணாங்க, 1918 and 1920 கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நியூசிலாந்தில் தான் நமக்கு ஓட்டிங் ரைட்ஸ் விமன்ஸ்க்கு கொடுத்தது. ஆஃப்டர் தட் இந்த UK USA இப்படிலாம் கொடுத்ததுக்கப்புறம் we are also giving a rights to women to voting, அது மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஓல்டஸ்ட் டெமோக்ரஸிஸ் இந்த வேர்ல்டுன்னு ஒரு சில கொடுத்துருக்காங்க. என்னென்ன டெமோக்ரஸிஸ் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு க்ரீக் டெமோக்ரஸி 5th centuryயில் இருந்திருக்கு. அந்த க்ரீக் டெமோக்ரஸி அது லொக்கேஷன் எந்த பிளேஸில் இருந்ததுன்னு பார்த்தோன்னா க்ரீஸில் இருந்திருக்கு. எந்த பிளேஸ்னால் க்ரீஸ்.
நெக்ஸ்ட்டு ரோமன் எம்பையர்ஸ் டெமோக்ரஸி இருந்திருக்கு 300 பிசிலேருந்து 50 பிசி வரைக்கும். இது பார்த்தோன்னா ரோமில் இருந்திருக்கு, இட்டாலியன் பெனின்சுலா அண்ட் ரோம் பிளேசஸில் இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தோன்னா சான் மேரினோஸ் டெமோக்ரஸி சொல்கிறாங்க. இது இட்டாலியில் இருந்திருக்கு, இன் ஏடி 301 ஏடியில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஐஸ்லாண்ட் டெமோக்ரஸி, ஸோ 930 ஏடியில் இருந்திருக்கு, திங்வெல்லர்ன்ற பிளேஸில் இருந்திருக்கு. ஸோ த ஐல்ஸ்லி ஆஃப் மேன்ஸ் டெமோக்ரஸி பிட்வீன் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாண்ட், ஸோ இது பார்த்தா 927 ஏடியில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் டெமோக்ரஸி 13th century ஏடியில் இங்கிலாண்டில் இருந்திருக்கு. லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா யூஎஸ் டெமோக்ரஸி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருந்திருக்கு. ஸோ எப்போனா வந்து 1789 ஏடியில் இருந்திருக்கு. ஸோ இது மாதிரி இதெல்லாம் ஓல்டஸ்ட் டெமோக்ரஸிஸ் நம்ம வேர்ல்டு லெவலில் இருந்திருக்கு. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்துட்டு வந்திருந்தோம் இவ்வளோ நேரம்? ஸோ டெமோக்ரஸி பற்றி பார்த்தோம். ஸோ டெமோக்ரஸின்றதே ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரு க்ரீக் வேர்ட் தான். டெமோஸ்ன்ற வேர்டில் இருந்து தான் டெமோக்ரஸின்றது வந்திருக்கு. ஸோ டெமோஸ்னு பார்த்தோன்னா பீப்புள்னு அர்த்தம். அதே மாதிரி க்ரஸி அப்படின்றதுக்கு பார்த்தோன்னா பவர், ரூலு, இப்படிலாம் மீனிங்கு. ஸோ இதில் நம்ம டெமோக்ரஸி பார்த்துருக்கோம் அண்ட் ரைட்ஸு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸிஸ், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டெமோக்ரஸிலாம் பார்த்தலையா? Okay students, I hope you all understand this class. I will see you in the next class. Thank you.